இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நன்மையை பெற்றுக்கொண்டு தீமை செய்கிறவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இன்னொருவருக்கு தீமை செய்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமை வரும்படி தீமையை விதைக்கிறார்கள். அவர்கள் அதைத்தான் அறுவடை செய்வார்கள். நீங்கள் நன்மை செய்தும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பரிதாபப்படுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறோம் என்று நினைத்து தங்களுக்கு தாங்களே தீமை செய்து கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு தீமை விலகவே விலகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநீதி செய்கிறவர்களும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களும் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறவர்களும் நன்றாய் இருப்பது போலவே பிசாசு காண்பித்துக் கொண்டிருப்பான். உலக மனிதர்களும் அதையே நம்பி தங்கள் வழியை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாயிருக்கும்.